சட்டப்பேரவையில் இன்று நடக்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு. போதிய எம்எல்ஏக்கள் இருப்பதால் பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிலையில் தவிக. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள மதுபான கடைகளை மூட உத்தரவு. 500 மீட்டர் தூரத்தில் உள்ள கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் ஆணை. கள்ளச்சந்தையில் மது விற்போரை கைது செய்து பாட்டில்களை பறிமுதல் செய்யவும் தமிழக அரசு ஆணை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு. மூடப்படும் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பிற துறைகளில் பணி வழங்க வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை. விஜய் முதலமைச்சராக வேண்டுமென்ற மக்களின் தீர்ப்பை அதிமுக ஏற்பதாக சி.வி. சண்முகம் பேட்டி. தற்போதைய ஆட்சியை ஆதரிக்க அதிமுக சட்டமன்ற குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக பேட்டி. அதிமுக படுதோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்வதாக சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை என அறிவிப்பு. தேர்தலுக்கு முந்தையே இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே திமுக ஆதரவோடு முதலமைச்சராக முயன்றார் எடப்பாடி பழனிசாமி என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அதிமுக எம்எல்ஏக்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளானதாகவும் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி, கொறடாவாக சி. விஜயபாஸ்கர் தேர்வு. சி.வி. சண்முகம் அறிவிப்பு. அதிமுகவின் தொடர் தோல்விக்கு யாரையும் பொறுப்பேற்க சொல்லவில்லை என சி.வி. சண்முகம் விளக்கம். தோல்விக்கு அனைவரும் பொறுப்பேற்பதாக அறிவிப்பு. அதிமுகவை உடைக்க முயற்சிக்கவில்லை என எஸ்.பி. வேலுமணி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டும் என கருத்து. தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இப்ப நானோ சி.வி. சண்முகம், ரங்கமணி, விஜய் நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்ச போது எங்களுடைய தந்தையார் அந்த கட்சி தோங்கணுவாங்க. திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக முயற்சித்தது என்பது வதந்தி என அக்கட்சி தலைமை தரப்பில் இருந்து விளக்கம். அதிமுக யாருடன் கூட்டணியில் இருக்க வேண்டும் என முடிவு செய்ய நீங்கள் யார் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேட்டி. தவிக பக்கம் செல்ல காரணம் வேண்டும் என்பதற்காக திமுகவை சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டுவதாக விளக்கம்.
நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேகாவிற்கு எதிராக வாக்களிப்போம். எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏ OS மணியன் அறிவிப்பு. பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணையின் அடிப்படையில் நாளைய தினம் நடைபெறுகின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக சபாநாயகராக JCT பிரபாகர், துணை சபாநாயகராக ரவிசங்கர் பதவியேற்பு. அமைச்சர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இருக்கையில் அமர வைத்தனர். எம்ஜிஆர் இல்லையே என ஏக்கத்தில் இருந்தபோது விஜய் கிடைத்ததாக சபாநாயகர் JCT பிரபாகர் பேச்சு. வாழும் எம்ஜிஆர் என புகழாரம். சட்டமன்றத்தில் அனைவரும் சமம் என்ற வகையில் ஒரே மாதிரி மதிப்பளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்திற்கும் மதிப்பளிக்கப்படும் என்றும் உறுதி. ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்படும். சபாநாயகரை அமர வைக்கும் பழக்கம் எப்படி வந்தது என்று குட்டி கதை சொன்ன முதலமைச்சர் விஜய். சபாநாயகருக்கு உறுதுணையாக தவேகாவினர் எப்போதும் இருப்பார்கள் என்றும் பேச்சு. ஜனநாயகத்தின் மூளையாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயல்பட வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரி கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும். எதிர்க்கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்த முதல்வரின் நாகரீகம் அவையில் தொடர வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து முதல் இடத்தில் இருந்து தள்ளப்படக்கூடாது. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் நிகழ்ந்ததை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. சபாநாயகர் தராசு போல் செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து SP வேலுமணியை பேச அனுமதித்த சபாநாயகர் JCT பிரபாகர். 717 மதுபான கடைகளை மூட உத்தரவிட்ட முதல்வருக்கு SP வேலுமணி வாழ்த்து. சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என உரை. தவேக அரசு தொடர ஆதரவு. முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய அமமுக MLA காமராஜ். சபாநாயகராக பொறுப்பேற்ற JCT பிரபாகருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து. எதிர்க்கட்சிகளின் குரல் சட்டமன்றத்தில் அதிகம் ஒலிப்பதை சபாநாயகர் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். நன்றி தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்ற முதலமைச்சர் விஜய். உற்சாக வரவேற்பளித்த காங்கிரஸ் நிர்வாகிகள்.
விசிக தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற திருமாவளவன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்கு சென்றார் முதலமைச்சர் விஜய். தாவேகாவிற்கு ஆதரவளித்த நிலையில் நன்றி தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசிற்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ. சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் பங்கேற்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். மாணவர்களின் கனவுகள் நசுக்கப்படுவதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தொடங்கப்பட்டதன் வெற்றி கழகம். பேனர்கள், கொண்டாட்டங்களால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவேக அறிவிப்பு. அமமுக எம்எல்ஏ காமராஜை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் டிடிவி தினகரன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்த நிலையில் நடவடிக்கை. தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி பங்கேற்க தடை. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. முதலமைச்சரின் கூடுதல் செயலாளராக விஷ்ணு நியமனம். அரசின் நிதித்துறை கூடுதல் செயலாளராக சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. முதலமைச்சரின் சிறப்பு அலுவலக அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம். ஜோதிடராகவும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளராகவும் உள்ளார் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு. திமுகவும் அதிமுகவும் இணைந்து திருமாவளவனை முதல்வராக முயன்றதாக தகவல். திருமாவளவன் ஏற்கவில்லை என்றதால் முயற்சி தோல்வியில் முடிந்ததாகவும் தகவல். பொள்ளாச்சி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ரத்து. பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் மறுதேர்விற்காக தேர்வர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என அறிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை. மறுதேர்விற்கான புதிதாக கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்றும் விளக்கம். எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கையாக பள்ளிகளில் வகுப்புகளை தற்காலிகமாக ஆன்லைனில் நடத்த பிரதமர் மோடி வலியுறுத்தல். பெட்ரோல் டீசலை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல். நாட்டின் எந்த பெட்ரோல் நிலையத்திலும் தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலிய இணை செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். மக்களின் சிரமத்தை பெருமளவு குறைக்கும் வகையில் சமையல் எரிவாயு விநியோகிக்கப்படுவதாக விளக்கம். ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது 125 நாள் வேலை வழங்கும் திட்டம். மத்திய அரசு அறிவிப்பு.
கேரளாவில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றும் முதல்வரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் இழுபறி. முடிவுக்கு வராத KC வேணுகோபால், சதீசன், சென்னிதலா இடையிலான மும்முனை போட்டி.